யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தாலும் லா யதுகுலுல் ஜன்னah, அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. கடுகளவு யாருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. சொல்பவர்கள் யார்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. வஹி கொடுக்கப்பட்ட நபி மன இச்சையின்படி பேசவில்லை, அல்லாஹுடைய வஹியின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அவர்கள் கூறினார்கள், கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. உடனடியாக அங்கு இருந்த ஒரு மனிதர் கேட்டார், அந்த பெருமையுடைய அச்சத்தில் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆவலில், யா ரசூலல்லாஹ், இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன். அல்லாஹு அக்பர். எம்முடைய கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் விடையாக அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்கட்டும். யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய செருப்பு காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுவும் பெருமையா என்று கேட்கிறார். என் ஆடை அழகாக இருக்க வேண்டும், என் காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதும் பெருமையா? அல்லாஹுடைய தூதரே, இந்த பெருமை இருந்தாலும் ஒருவரால் சொர்க்கம் நுழைய முடியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன். இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன். யுஹிப்புல் ஜமால், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். பெருமை என்பது என்ன தெரியுமா? அல் கிப்ரு பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது பெருமை. உண்மை என்றும் அறிந்து புறக்கணிப்பது பெருமை. பதருல் ஹக் வ கம்துன் நாஸ், மக்களை இழிவாக தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை. வ கம்துன் நாஸ், முஸ்லிம்களை மட்டுமல்ல, இறை நம்பிக்கை கொண்டவர்களை மட்டுமல்ல, மனித இனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும், எதன் அடிப்படையிலும், மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி, மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஜாதி அல்லது பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, ஒருவரை தரம் தாழ்த்தி பார்ப்பது பெருமை. சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை. இந்த பெருமை உள்ளவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் எமக்கு அல்லாஹுடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன். யுஹிப்புல் ஜமால், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்று. வல் ஜமீலு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன். எல்லா அழகிற்கும், எல்லா மகத்துவத்திற்கும், எல்லா முழுமைக்கும் அவன் உரித்தானவன். ஃபலஹு ஜமாலுல் ஸாத், அவனுடைய உள்ளமை அழகானது. வலஹுல் ஜமாலுல் அஸ்மா, அவனுடைய பெயர்கள் அழகானது. வலஹுல் ஜமாலுஸ் சிஃபாத், அவனுடைய தன்மைகள் அழகானது. வலஹுல் ஜமாலுல் அஃஆல், அவனுடைய செயல்களும் அழகானது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஜமால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன் என்பது 4 படித்தரங்களை உரித்தானது. ஒன்று, அவனுடைய உள்ளமை அழகானது. இன்னொன்று, அவனுடைய பெயர்கள் அழகானது. இன்னொன்று, அவனுடைய செயல்கள் அழகானது. இன்னொன்று, அவனுடைய பண்புகள் அழகானது. இந்த 4 படித்தரங்களை உடையது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற பெயர். ஜமாலுல் ஸாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளமையால் அழகானவன். அதை யாரும் மனித இனத்தில் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய உள்ளமையே, அவனே அழகானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனை அறிவித்தானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரப்பை அறிமுகப்படுத்தினார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அவனுடைய பெயர்கள், பண்புகள், அவனுடைய செயல்கள்
அவனுடைய உள்ளமை அனைத்தும் அழகானது. அதை நீக்க மாட்டோம். அது எப்படி என்று வினா எழுப்ப மாட்டோம். அதற்கு உதாரணங்களை கூற மாட்டோம். அதை ஒப்பிட மாட்டோம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள். வலா யுஹீதூன பிஹி இல்மா, எந்த ஒரு கல்வியாலும் அவனை சூழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன். அவனுடைய அழகை விவரிக்க முடியாது. அதுதான் எல்லை அழகின். அவ்வளவு அழகானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அந்த அழகை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்களால் பார்த்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் 13வது வசனம், லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். எந்த பார்வைகளும் அவனை சென்றடைந்து விட முடியாது. ஆனால் அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்தறிந்து விடுவான். அவனுடைய பார்வைகள் எதையும் மறைத்து விடாது. ஆனால் அவனை எந்த பார்வையாலும் சென்றடைந்து அவனை எந்த பார்வையாலும் சூழ்ந்தறிந்து விட முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி அர்னி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது என்று. ஆம், எந்த ஒரு மனிதராலும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பார்த்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் ரஅய்த ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூருன் அன்னா அராஹு, அவன் வெளிச்சம் உள்ளவன், அவனை எப்படி பார்ப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த உலகத்தில் எந்த பார்வையாலும் அவனை அடைந்து விட முடியாது. அந்த அழகை பார்த்து விட முடியாது. நாளை மறுமையில் உண்மையான அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தில் தான் முஃமின்களால், அல்லாஹ் நாடியவர்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14ஆம் இரவு பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை பார்த்தார்கள். தெளிவாக அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருப்பதை நாங்களும் பார்த்து அமர்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா, எப்படி இந்த 14ஆம் நாள் இரவின் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை தெள்ளத் தெளிவாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ, அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அதற்கு எந்த தடையும் இருக்காது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை எமக்கு தருவானாக. ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அழைத்து கேட்பான், துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தரவா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், அலம் துபய்யத் உஜூஹனா அலம் துத்கில்னல் ஜன்னஹ் வ துனஜ்ஜினா மினன் நார், யா அல்லாஹ் எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்தில் எங்களை நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கவில்லையா? இதை விடவா எங்களுக்கு நீ எதை அதிகப்படுத்தி தரப்போகின்றாய்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்றை அவர்களுக்கு காண்பிக்க போகிறான். ஒரு அருட்கொடையை கொடுக்க போகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். எம் தொழுகை, நோன்பு, ஜகாத், இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த கடமைகள் செயல்பாடுகள் எல்லாம் எமக்கு கடமையோ அதையும் செய்வதற்குரிய முதல் நோக்கம் அதுதான். சொர்க்கத்தை விட, சொர்க்கத்தில் கிடக்கின்ற அருள்கொடைகளை விட, ஹூருல் ஐன் பெண்களை விட, சொர்க்கத்தின் ஆறுகளை விட, ஒட்டு
ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவருக்கு கிடைப்பதை விடவும் இந்த ஒரு அருட்கொடை ஒரு முறை கிடைத்தால் போதும், அது எல்லாவற்றையும் மிகைத்துவிடும். ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், திரையை அல்லாஹ் அகற்றுவான். என்ன திரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜாபுஹுன் நூர் லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் ஷுப்ஹாத் வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் கல்கிஹி. அவனுடைய வெளிச்சம் அவனுடைய திரை. ஹிஜாபுஹுன் நூர், அந்த திரையை அவன் அகற்றினால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் சுட்டரித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வெளிப்படுத்துவான். சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் அல்லாஹுவை அவனுடைய அழகிய நிலையில் நாளை மறுமையில் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அதை விட வேறொன்று பெரிது கிடையாது, வேறொன்று நேசத்திற்குரியது கிடையாது. தன்னை படைத்த ரப்பை யாரை அல்லாஹு அக்பர் என்று அழைத்தானோ, யாருக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண அடிமை என்று பணிந்தானோ, யாருக்கு முன்னால் நெற்றியை பணிய வைத்து உலகத்தில் யாருக்கும் பணியாதவன் நெற்றியை பணிய வைத்து சுப்ஹான ரப்பியல் அலா, உயர்வான இறைவா நீ பரிசுத்தமானவன் என்று சுஜூதில் அழைத்தானோ, யாருக்காக பள்ளிக்கு சென்று அல்லாஹுவை அழைத்து தொழுதானோ, யாரிடத்திலே தன் தேவைகளை கேட்டானோ, யாரிடத்திலே தன் உரிமைகளை முறையிட்டானோ, யாரிடத்திலே தன் பாவங்களுக்கு மன்னிப்பை தேடினானோ, யாரை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்தானோ, அந்த ரப்பை பார்க்கக்கூடிய காட்சியை விட எதுவும் அவனுக்கு சொர்க்கத்திலே மேலானது கிடையாது. சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, உஜூஹு யௌமைதின் நாதிரஹ் இலா ரப்பிஹா நாதிரஹ். அல்லாஹுவை சொர்க்கவாதிகள் பார்க்கக்கூடிய நிலைமையை பற்றி சொல்லுகிறது. உஜூஹு யௌமைதின் நாதிரஹ், பிரகாசமாக அவர்களுடைய முகங்கள் மின்னிக் கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாதிரஹ், அல்லாஹுவை பார்க்கக்கூடிய நிலையில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொல்லுவார்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீண்ட துஆவில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக். யா அல்லாஹ், உன்னிடத்திலே அந்த இன்பத்தை கேட்கிறேன். லதீத், அந்த இன்பத்தை கேட்கிறேன். இந்த இன்பம் உன் அழகை நாளை மறுமையிலே, உன் முகத்தை நாளை மறுமையிலே பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆம், வலஹு ஜமாலுல் ذات, அவனுடைய உள்ளமை எல்லாம் அழகானது, அவன் அழகானவன். வலஹுல் ஜமாலுஸ் ஸிஃபாத், அவனுடைய தன்மைகள் எல்லாம் அழகானது, அவனுடைய அருள் அழகானது, அவனுடைய மன்னிக்கக்கூடிய தன்மை அழகானது, அவனுடைய நேர்மை அழகானது, அவனுடைய நீதி அழகானது. அல்லாஹ் அக்பர். அதில் அழகில்லை என்றால் இன்று நாம் வாழ்ந்திருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அவனுடைய பெயர்கள் அழகானது, அதை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் எத்துணை அழகுகள் புதைந்து கிடக்கிறது. வலஹுல் ஜமாலுல் அஃஆல், அவனுடைய செயல்கள் அழகானது, அவனுடைய படைப்புகள் அழகானது, அவன் படைத்த அவனுடைய செயல்பாடுகளில் அவன் படைத்த எல்லாம் அழகானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் கஹ்ஃபுடைய 7வது வசனம், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா, இந்த பூமியின் மேல் எல்லாவற்றையும் நாம் அலங்கரித்திருக்கிறோம். அழகானவன் அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? இந்த உலகம் அதற்கு சாட்சி. அவனுடைய அழகிற்கு, அவனுடைய படைப்புகளுடைய அழகு அவனுடைய அழகிற்கு சாட்சி. உண்மையா இல்லையா?
வானத்தை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். நட்சத்திரங்களை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். கடலை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். கடலில் உள்ள மீன்களை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். மலைகளை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். அதில் உள்ள மரங்களை பாருங்கள், அதில் வாழக்கூடிய விலங்கினங்களை பாருங்கள். மலைகளிலே ஓடக்கூடிய ஆறுகள், மலைகளிலே ஓடக்கூடிய அருவிகள், சுப்ஹானல்லாஹ், காடு, மலை, நிலம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய இந்த பூமியுடைய நிலப்பரப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆஹா எவ்வளவு அழகு ஒவ்வொன்றிலும் புதைந்து கிடக்கிறது. அவன் படைத்த ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு கால்நடையும், ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு விலங்கினமும், ஒவ்வொரு மனிதனும், இது எல்லாம் அழகு. இந்த அழகுகள் அனைத்தும் சாட்சி அல்லாஹ் அழகானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்குவதற்கு அவன் தனக்குரிய தன்மைகளாக கூறியவற்றை கடைபிடிக்குமாறு குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொன்னால், அதை ஏற்று கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதைப் போல, அல்லாஹுடைய தன்மைகளாக அல்லாஹ் கூறியவற்றை மனிதர்களிடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரஹ்மத் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து. மன்னிப்பு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து. இது போன்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். அதுபோல்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்று. ஆம், அப்போது அந்த நபித்தோழர் கேட்ட கேள்விக்குரிய பதில் அது. அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் அதை உண்மைப்படுத்தினார்கள். ஆம், அந்த அழகையும் அல்லாஹ் விரும்புகிறான். யுஹிப்புல் ஜமால், ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம், அதை அல்லாஹ் அழகாக பார்க்க விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லிஹு ரிஹாலக்கும் வ அஸ்லிஹு லிபாஸக்கும். உங்களுடைய வாகனங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஹத்தா தகூனு கஷாம்மதி ஃபின்னாஸ். மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு அழகின் அடையாளமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய தோற்றத்தை அழகாக்குவான், தன்னுடைய ஆடைகளை அழகாக்குவான், தன்னுடைய தலைமுடியை அழகாக்குவான், தன்னுடைய வாகனங்களை சுத்தமாக அழகாக வைத்திருப்பான். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி அது, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அனுமதி அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு நபித்தோழர் வருகிறார். அவருடைய ஆடை அழுக்காக அங்கங்கும் கிழிந்து ஓட்டையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல்லக மின் மால், உனக்கு ஏதாவது செல்வம் இல்லையா, செல்வம் இருக்கிறதா? அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். எனக்கு கால்நடைகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது, ஆடுகள் இருக்கிறது என்று அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஆதாகல்லாஹு மாலன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அதனுடைய அடையாளங்களை, அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து பார்க்க விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அழகிய செல்வத்தை கொடுத்திருந்தால் உன்னுடைய ஆடையை அழகாக்கு. நீ ஒரு தோற்றத்திலே இழிவான நிலையில் உன்னை ஆக்கிக் கொள்ளாதே, உன் ஆடையை அழகாக்கு. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் எதுவோ அதை பெருமை இல்லாமல் பணிவோடு, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்ற பணிவோடு அதை வெளிப்படுத்து, அது தவறில்லை. உன்னுடைய ஆடையை அழகாக்குவதோ, உன்னுடைய செருப்பை அழகாக்குவதோ, உன்னுடைய வாகனத்தை அழகாக்குவதோ, உன்னுடைய தலைமுடியை அழகாக்குவதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு. யாருக்கு தலைமுடி இருக்கிறதோ ஃபல்யுக்ரிம்ஹு, என்ன வார்த்தை பாருங்கள், அதை கண்ணியப்படுத்தட்டும் அவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அஅராஃப் உடைய 31வது வசனம், யா பனி ஆதம் ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித். பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரும்போது உங்களை அழகிய முறையில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையில், ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையில் உங்களை நீங்கள் அலங்கரித்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
நாம் எப்படி நிற்கிறோம்? இந்த உலகத்திலே யாரை பார்க்கும் போதும் நாம் ஒரு கண்ணியமான ஆடையில் செல்லுவோம். ஆனால் தொழுகை என்று வந்துவிட்டால், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை என்று வந்துவிட்டால், எந்த ஆடையில் உறங்கினோமோ அதே ஆடையில் செல்வோம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு. ஒரு தொழுகையின் உள்ளச்சத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களில் ஒன்று தொழுகைக்காக தயாராகுதல், அல்லாஹ்வை பார்ப்பதற்காக தயாராகுதல். அழகிய ஆடைகளை அணிந்து கொண்டு ரப்புக்கு முன்னால் பணிந்து, யா அல்லாஹ் நீ கொடுத்த அருட்கொடை இது என்று அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த காட்சி, அல்லாஹ் அக்பர். கண்ணியமான முறையில் ஆடைகளை அணிவோம். அல்லாஹ்விற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது அது இயற்கையாக எமக்கு தோன்றும். அது போலவே எப்படி அல்லாஹ்விற்கு முன்னால் அலங்கரிப்பாயோ அது போன்று இந்த உலகத்திற்கு முன்னாலும், நீ இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு முன்னாலும் கண்ணியமான முறையில் உன்னுடைய ஆடையை, உன் தோற்றத்தை ஆக்கிக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை. இந்த மார்க்கத்தில் இந்த ஆடை தான் அணிய வேண்டும், இந்த ஆடை அணியக்கூடாது என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. ஒரே நிபந்தனை தான், பிரமத கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், அணியக்கூடாது. பிற மதங்களை சாரக்கூடிய, மத அடையாளங்களை சாரக்கூடிய ஆடைகளை தவிர்த்துக் கொண்டு ஒரு முஸ்லிம் கண்ணியமான ஆடையில் எல்லா நேரத்திலும் தன்னை வெளிப்படுத்துவான். அவன் ஒரு அழகிற்கு அடையாளமாக இருப்பான், இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான ஆடைகளை அணிவார்கள். யாராவது ஒரு பெரிய தலைவரை பார்க்க செல்ல வேண்டும் என்றால் ஒரு மிக கண்ணியமான ஆடையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார்கள். அதற்கென்று தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள், தங்களுடைய தலைமுடிகளை வாரிக்கொள்வார்கள். அல்லாஹ் அழகை விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அழகற்ற தோற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ் அழகை விரும்புகிறான். அல்லாஹ் அழகானவன். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் நகங்களை களைவதை தன்னுடைய வழிமுறையாக்கினார்கள். தேவையற்ற முடிகளை களைவதை வரைமுறையாக்கினார்கள், அவர்களுடைய சுன்னாவாக்கினார்கள். சுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுடைய பாதியாக்கினார்கள். அல்லாஹு அக்பர். என்ன தீன் அது என்று பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தீனிலே ஒரு அம்சம் இருக்கிறது, அல் இஹ்சான். அல் இஹ்சான் இந்த தீனில் பொதிந்து கிடக்கின்ற அம்சம். இதுவரை எம்மில் பலர் சிந்திக்காத அல்லாஹ்வுடைய தீனினுடைய பகுதி அது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல் இஹ்சான் என்றால் முழுமையாக ஒரு செயலை செய்தல், அழகாக ஒரு செயலை செய்தல். அழகுள்ளவன் அல் இஹ்சானை நேசிக்கிறான், இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான். அல் ஹசன் என்றாலும் அல் அஹ்சன் என்றாலும் அல் இஹ்சான் என்றாலும் அரபி மொழியில் அழகுதான் அர்த்தம். ஆனால் ஒன்று ஒன்றை விட மேன்மையானது. அல் இஹ்சான் முழுமையான அழகு. அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அழகு அல் இஹ்சானில் புதைந்து கிடக்கிறது. கொஞ்சம் அதன் பக்கம் நம்முடைய பார்வையை கொண்டு செல்லுவோம். அல் இஹ்சான் என்றால் பல விளக்கங்கள் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்திற்காக ஒரு விளக்கத்தை மட்டும் முன்வைக்கிறேன். எம்மோடு எம்மை படைத்த இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி அல்லாஹ் படைத்த படைப்புகளோடு நாம் நடந்து கொள்ளுதல் அல் இஹ்சான். மீண்டும் சொல்கிறேன், எம்மோடு எம்மை படைத்த இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி அல்லாஹ் படைத்த படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் அல் இஹ்சான். இஸ்லாமில் இப்படி ஒரு பகுதி இருக்கிறதா? இஸ்லாமே இது நிரம்பதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். பூமியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பாவம் செய்தால் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யார் ஒரு சகோதரனின் சிரமத்தில் பங்கு கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய சிரமத்தில் பங்கு கொள்வான். யார் ஒரு சகோதரனின் சிரமத்தை நீக்குவாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய சிரமத்தை நீக்குவான். யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய குறையை மறைப்பான். நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பான். எத்துணை ஹதீசுகள். இவையெல்லாம் சொல்வது என்ன? அல்லாஹ் உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை பிறருக்கு செய்யுங்கள்.
அல்லாஹு அக்பர். என்ன அழகுள்ள தீனு பாருங்கள். அல்லாஹ் அழகானவன், அழகுள்ள மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கிறான். இது சிரமமான மார்க்கம் அல்ல, சடங்குகளால் சம்பிரதாயங்களால் சூழப்பட்ட மார்க்கம் அல்ல. இது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை மிக அழகானது. பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்கள் எமக்கு அதை தெளிவுபடுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கண்ணியத்துக்குரிய என் சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக பெரிய அல்லாஹ்வுடைய தீனுடைய செயல்பாடு இது. இந்த ஹதீஸை கவனத்தோடு கேளுங்கள், கவனத்தோடு கேளுங்கள். எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களில் அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரியவர்கள் மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பலனுள்ளவனாக யார் வாழ்வானோ இவன்தான் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரியவன். அல்லாஹு அக்பர். அழகுள்ளவனின் தீனை கவனியுங்கள். وَحَبُّ الْأَعْمَالِ إِلَى اللَّهِ عَزَّ وَجَلَّ سُرُورٌ تُدْخِلُهُ عَلَى مُسْلِمٍ. அல்லாஹ்விற்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விருப்பமான செயல் ஒரு சகோதரனின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல், ஒரு சகோதரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல். கவலையில் இருக்கக்கூடியவனிடத்தில் சென்று கவலைப்படாதே, அல்லாஹ் இருக்கிறான் உன்னோடு, அதற்கு பிறகு நான் இருக்கிறேன், ஒருபோதும் கவலை அடையாது என்று ஒரு சகோதரனுக்கு நீங்கள் தோள் கொடுத்தால் அல்லாஹ்விற்கு அது விருப்பமான செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரையும் இந்த உலகத்திலே தனிமையில் விட்டு விடாதீர்கள். சிரமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தோள் கொடுக்காதவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருப்பதற்கு தகுதியற்றவன். இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதன் சிரமத்தை நீக்குவானோ, அவனுடைய கவலையை, அவனுடைய துன்பத்தை நீக்குவானோ, அவனுடைய கடனுக்கு உதவி செய்வானோ, அவனுடைய பசியை நீக்குவானோ, இது அல்லாஹ்விற்கு மிக ஏற்றமான செயல். இந்த உலகத்தில் இன்று ஸ்ட்ரெஸ், எல்லோரும் ஏதோ ஒரு நிலைமையில் தங்களை பாதித்துக் கொண்டு கவலையில், துக்கத்தில், அழுகையில் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. தோள் கொடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. மதத்தை பார்த்து அல்ல, மொழியை பார்த்து அல்ல, மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் தோள் கொடுங்கள். யாருடைய சிரமம் அவர்களை மேலோங்க செய்கிறதோ அவர்களுக்கு தோள் கொடுத்து அழகிய முறையில் அழகிய வார்த்தைகளை பேசி அதனால் அவர்களுடைய முகத்தில், உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் உங்களுடைய செயலை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுடைய செயலை விரும்பினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். ஒருவருடைய கடனை நீக்கிறார், பசித்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளித்தால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அந்த செயல், ஒரு சகோதரனின் தேவையில் பங்கு கொள்வதற்காக நடந்து செல்லக்கூடிய அந்த செயல் இந்த மஸ்ஜிதில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதற்கு மேலானது, விருப்பமானது. எந்த மஸ்ஜிதில்? மஸ்ஜிது நபவி, மதீனாவில் அமைந்திருக்கக்கூடிய எந்த பள்ளியில் தொழுதால் 1000 மேலான நன்மையோ அந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட மேலான விருப்பத்திற்குரிய செயல் ஒரு சகோதரனின் தேவையில் பங்கு கொள்வதற்காக அவனோடு நடந்து சென்றால். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனோடு நடந்து சென்று அவனுடைய தேவையை நீக்கினால், அவனுடைய சிரமத்தை நீக்கினால், ஸப்பத்தல்லாஹு கதமைஹி யௌம தஸூலுல் அக்தாம், பாதங்கள் நிலைதடுமாறக்கூடிய மறுமையில் அல்லாஹ் அவனுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான். 2 வார்த்தை, எப்படி இருக்கிறாய், என்ன கவலை உனக்கு, என்ன செய்ய வேண்டும், நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன், நான் இருக்கிறேன், ஒருபோதும் கவலை அடையாதே, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுவதற்கு கூட இன்று பலருக்கு முடியவில்லை.
தன் குடும்பம் தம் வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள். அண்டை வீட்டில் சிரமப்படக்கூடிய ஒருவரை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தன் பிள்ளை சிரமப்பட்டால் அவனுடைய உள்ளம் துடிக்கிறது. யாராவது ஒரு பிள்ளை சிரமப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கைவிரிக்கிறோம். அல்லாஹ் அக்பர்.